27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான சிவபெருமான் வழிபாடுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அஸ்வதியிலிருந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் இதனுடைய முதல் பதிவுல பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் காமதேனு மற்றும் பார்வதியுடன் இருக்கின்ற சிவபெருமானையும், அனுஷம் ராமர் வழிபட்ட சிவபெருமானையும், கேட்டை நந்தியுடன் இருக்கின்ற சிவபெருமானையும், மூலம் சர்ப்ப விநாயகருடன் இருக்கக்கூடிய சிவபெருமானையும், பூராடம் சக்தி மற்றும் கணபதியுடன் இணைந்திருக்கக்கூடிய சிவபெருமானையும், உத்திராடம் பார்வதி தேவியுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்திருக்கின்ற சிவபெருமானையும், திருவோணம் சந்திரனில் அமர்ந்து விநாயகரை ஆசிர்வதிக்கின்ற சிவபெருமானையும், அவிட்டம் மணக்கோலத்தில் இருக்கின்ற சிவபெருமானையும், சதயம் ரிஷபத்தின் மீது சக்தியுடன் இருக்கின்ற சிவபெருமானையும், பூரட்டாதி விநாயகர் முருகப்பெருமான் மற்றும் பார்வதி ஆகியோருடன் குடும்ப சகிதமாக இருக்கின்ற சிவபெருமானையும், உத்திரட்டாதி கைலாய மலையில் காட்சி தருகின்ற சிவபெருமானையும், ரேவதி குடும்பத்துடன் சிவபெருமான் இருக்கின்ற கோலத்திலும் வழிபட வேண்டும். சிவசிவா என்று கூறினால் சிக்கல்கள் தீரும். ஓம் நமசிவாயா என்று கூறினால் பல ஜென்ம பாவம் தீரும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கண்டிப்பாக ஓம்கார் ஜோதி